ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 1.4 பார்க்கலாம். குறில் நெடில் வேறுபாடு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இலக்கணப்படி படிக்கணும், விதி தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இங்கெல்லாம் அந்த கதையே இல்லை, மனப்பாடம் பண்ண போகிறோம், எழுத போகிறோம், அவ்வளோதான். குறில் நெடில் வேறுபாடு இதுலேயும் ஈஸியாக தான் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. மயங்கொலி பிழை வேறு, அங்கே கஷ்டமாக கேட்கலாம். பட் குறில் நெடில் வேறுபாடில் கொஸ்டின் கட்டாயமாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி தான். பாருங்கள், கொடு அப்படின்னா என்னது? கொடுக்கறது. கோடுனா லைன், அவ்வளோதான். இதெல்லாம் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள் எங்கே இருக்குது? கொடு தருதல். ஓகே, நேராக வரைதல். ஓகேவா? இந்த தருதல் அப்படின்றது மற்ற ஆப்ஷன்லேயும் கூட இருக்கும், ஆனால் அடுத்ததையும் பார்க்கணும். ரெண்டுமே கரெக்டாக எதில் இருக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சராக செலக்ட் பண்ணணும். இந்த குறில் நெடில் வேறுபாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தருதல் அப்படின்றத 3 ஆப்ஷனில் வைப்பாங்க. அடுத்த கோடு அப்படின்றதுக்கு மட்டும்தான் ஒரு ஆப்ஷனில் மட்டும் ஆன்சர் இருக்கும், அதை கரெக்டாக போடணும். இப்போ கொடு அப்படின்னா தருதல், கோடு அப்படின்னா நேராக வரைதல். அடுத்தது பாருங்கள், இந்த விதி. விதி வீதி. வீதி அப்படின்றது தெரு. விதி அப்படின்னா என்னது? இங்கே பாருங்களே, இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். விதி அப்படின்னா தலையெழுத்தும் வரும், இல்லை அப்படின்னா வரி விதிக்கிறது அதுவும் வரலாம். இங்கே பாருங்கள் தலையெழுத்துன்னு இருக்குது, ஆனால் வீதி, வீதிக்கு நேராக தலையெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. ஓகேவா? வீதி அப்படின்னா தெரு, விதி அப்படின்னா தலையெழுத்தும் வரும், ப்ளஸ் என்ன வரலாம்? வரி விதித்தல். இந்த இடத்துல தலையெழுத்து அப்படின்னு கொடுத்தாலும் அது சரிதான். ஓகேவா? எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்கள், இதில் தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன தவறுன்னு பாருங்கள். இங்கே வந்து பானா, சி ஆப்ஷன் பாருங்கள். பா குறில், பா நெடில் இருக்குது. ஓகே. அடுத்து மூ குறில் நெடில் இருக்குது. 8 குறில் ஏ நெடில் இருக்குது. இங்கே ஊனா இருக்குது, அப்போ இங்கே என்ன இருந்திருக்கணும்? ஊன் நெடில் இருந்திருக்கணும், ஏ இருக்குது. அப்போ இதுதான் தவறு. இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியானது. அடுத்தது பாருங்கள், அதே தான். என்ன தவறுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், குறில் ஏ நெடில். இதில் குறில் ஊவண்ணா நெடில், ஈனா குறில், அடுத்தது ஈ நெடில். இங்கே என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது, இங்கே உயிர்மை எழுத்து இருக்குது. தவறான ஒன்று அது. அடுத்து அதே கதை தான். தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறில் நெடில், முதல் எழுத்தை பார்த்தா போதும். இங்கே குறில், இங்கே நெடில். ஓகே. இங்கே குறில், இங்கே நெடில். ஓகே. இங்கே சி இருக்குது, இங்கே வா இருக்குது. அப்போ இதான் என்னது ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். குறில் நெடில் ஈஸி தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கானகம். கானகம்னா பொன் செல்வம் அப்படின்னு பொருள் வரும். கனகம், சாரி, கனகம்னா பொன் செல்வம், கானகம்னா காடு. அதே மாதிரி கான் அப்படின்னாலும் என்ன வரலாம்? காடுன்னு வரலாம். இப்போ பாருங்களே, கனகம் அப்படின்றது பொண்ணும் வரும், செல்வமும் வரும். சரிதான், பொன் அப்படின்னாலும் ஆன்சர், செல்வம்னாலும் ஆன்சர் தான். ஆனால் இங்கே பாருங்கள், கானகத்துக்கு அரசன்ற பொருள் வராது. அப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டுமே எதில் கரெக்டாக இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ காடு கரெக்டு. இதில் இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் ஆன்சர். அடுத்தது கொல் கோல். கொல், கொல்னா வாங்கிக்கிறது. ஓகே, கொல்லுதல், நம்ம வாங்கிக்கிறது. இந்த கோல் அப்படின்னா விண்மீன் வரும், விண்மீன் வரும், கோள்கள் வரும், கோள்கள் வரும், புறங்கூறுதல் வரும். புறம் 3 பொருள் இருக்குது இந்த நெடில் கோளுக்கு. விண்மீன், கோள்கள், புறங்கூறுதல். இங்கே புறங்கூறுதல் இருக்குது. ஓகேவா? கோல் அப்படின்னா புறம் கூறுதல், கொல்னா வாங்குதல், வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். எது பிழையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கானா, இங்கே காவண்ணா. கூ, கூ நெடில். கி, கி. இங்கே கேனா, இங்கே என்ன இருந்திருக்கணும்? கேனு நெடில் இருந்திருக்கணும், இங்கே கோன் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர்.
இதுக்கெல்லாம் ஏதாவது படிக்கணுமா? எதுவும் வேண்டாம். அடுத்தது பாருங்கள், சிறுனா என்ன, சீருனா என்ன? சீருனா பாய்தல், நல்லா தெரியும் நமக்கு. ஒரு ஆப்ஷனில் தான் அது இருக்குது. சிம்பிளாக ஆன்சர் போட்டுடலாம். சிறுனா சிறுமை, சிறுமை எளிமை, சிம்பிள். சிறுனா சிறுமை. இந்த சிறு அப்படின்றதுக்கு பொருள் தெரியலை அப்படின்னாலும் இந்த சீரு அப்படின்றது பாய்தல். இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். மற்ற எந்த ஆப்ஷன்லையும் இல்லை. அடுத்தது தவறானது, அதே கதை தான். சி குரில் சி நெடில், வி குரில் வி நெடில். இங்கே மலை, இங்கே மாலை, நெடில். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான ஒன்று. மலைனா என்ன, மாலைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. மயங்கொலி பிள்ளையில் கேட்பாங்க அந்த லைவ் வச்சு. குரில் நெடில்லே இந்த கொஸ்டின் வரும். சரி, ஓகே. இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். என்ன அப்படின்னா கேன் இருக்குது, இங்கே கோன் இருக்குது, இங்கே நெடில் கே அப்படின்னு இருந்திருக்கணும். அப்போ இதுதான் தவறு. அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இந்த மடு அப்படின்னா நீர்நிலை வரும். குரில் மடுக்கு நீர்நிலை, பொய்கை, பொய்கை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, நீர்நிலைன்ற பொருள் இருக்குது. இந்த மாடு அப்படின்றதுக்கு எருதுன்ற பொருளும் இருக்குது, பக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, செல்வம் அப்படின்னும் பொருள் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 3 பொருள். இங்கே செல்வம் இங்கே இருக்குது, குரில் மடுக்கு செல்வம் வராது, இங்கே பக்கம் வரும். ஆனால் இங்கே குரில் மடுக்கு என்ன வரும்? நீர்நிலை பொய்கை மட்டும்தான் வரும். ஓகேவா? நெடில் மாடு அப்படின்றது அதுக்கு செல்வம்ன்ற ஒரு பொருள். வேறு என்ன இருக்குது? பக்கம் எருது போடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின், வீடு வீடு. வீடுனா தங்கும் இடம், வீடுனா விடுறது, விட்டு விடுதல். ஓகேவா? விட்டு விடுதல், இது தங்கும் இடம். சிலைனா சிற்பம், சீலைனா புடவை. ஓகேவா? இதுவும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அதிலலாம். அடுத்தது இந்த தலை பாருங்க, தலை, இலை. தலைனா இலை. இந்த தாளை அப்படின்றது தாளை மலர், மலர் வகை. ஓகேவா? தாளை, தாளம்பூன்னு சொல்லுவான். தாளை மலர் வகை. இந்த தலை அப்படின்றது இலை. ஓகே. அடுத்தது பாருங்க, சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சரி அப்படின்னா இது பே குரில், இது பே அப்படின்றது நெடில். இங்கே வந்து சேன் இருக்குது, இங்கே சோன் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆண் இருக்குது, பா அப்படின்னு இருக்குது, தா, இங்கே கா. அப்போ சரியாக இருக்கிறது இது மட்டும்தான். அடுத்து ஆலி, அலி, ஆலி. இதுக்கும் நிறைய பொருள் இருக்குது. அலினா அழிக்கிறது, நீக்குறது, அழித்தல். அழித்தல்ன்ற பொருளுமே வரும். அழித்தலும் கரெக்டு தான், நீக்குதலும் கரெக்டு தான். ஆனால் இந்த ஆலி பாருங்க, இந்த ஆலிக்கு கடல் வரும். இல்லை அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? சக்கரம் வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா மோதிரம் வந்திருக்கலாம். 3 பொருள் இருக்குது. மோதிரம். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்லாம் தப்பாக இருக்குது. இங்கே அலின்றது கரெக்டு, பட் இது தப்பு. இங்கே வந்து இங்கே சக்கரம்ன்றது கரெக்டு, இங்கே கடல் தப்பு. பட் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இந்த குரில் நெடிலில் இதுதான் பண்ணுறாங்க. எல்லா ஆப்ஷன்லேயும் அந்த 2 இது வைக்கிறாங்களா, அதில் 1ல் ஆன்சரை வைக்கிறாங்க. ஆனால் 2மே கரெக்டாக இருக்கிறது ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும். அடுத்தது பார்ப்போமா? வலி. இந்த வலினா காற்று தெரியும். இந்த வாலி அப்படின்றது அம்பு வருதா? ஓகே. வாலினா அம்பு. அதே மாதிரி இந்த வலியும் முக்கியம். இந்த வலின்றது துன்பம், துன்பம். இந்த வாலி அப்படின்றது இந்திரன் மகனை குறிக்கும், இந்திரனின் மகன். இந்த வலின்றது துன்பம். ஓகே. அடுத்து விதினா சட்டம், வீதினா தெரு. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தோம். விதி தெருன்னு பார்த்தோம்.
வீதி தெருன்றதை பார்த்தோம்ல ஆல்ரெடி, அதுதான். அடுத்து நசி நாசி. நாசினா மூக்கு, இது நமக்கு தெரியும். இந்த நசினா குறைதல், குறைத்தல். இதெல்லாம் தெரியாததெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், நாசினா மூக்கு அப்படின்னு. இந்த குறில் அப்படின்றதுக்கு வந்து குறைத்தல் இருக்குது, அதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியாக எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது நடு. இது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த நடு அப்படின்றது ஊன்று மத்தியில் அப்படின்ற பொருள் வரும். மத்தியில், இடையில், ஊன்று இந்த மாதிரி பொருள் தருது. நீதி, இது எல்லாமே வரும் நடு அப்படின்னா. நாடு அப்படின்னா விருப்பம், தேசம், நிலப்பகுதி அப்படின்ற மாதிரி பொருள் தருது. அடுத்தது பார்க்கலாம். தவறானது கேட்டிருக்காங்க. வீடு, வீடு கரெக்டு. வி, பெரு, பேரு. ஓகே, இங்கே கோ இருக்குது, இங்கே கே இருக்குது, அப்போ தான் தப்பு. மீ, நெடில். ஸோ இதுதான் ஆன்சர். தவறானது இதுதான். அடுத்து மடு. இது ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். நீர்நிலை, பொதிகைலாம் வரும்னு சொன்னேன். இங்கே செல்வம், பக்கம், எருது எல்லாமே வரும். பொருளை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு கேட்குறாங்க பாருங்கள். அறு அப்படின்னா அறுக்கிறது, துண்டிக்கிறது, வெட்டுதல். ஆறுனா நதி. ஆறுனா ஒரு எண் வரும், கரெக்டு தான். நதி வரும், கரெக்டு. வழின்னு வரும், நெறிப்படுத்துதல், வழிப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல் அப்படின்ற பொருள்லாம் வரலாம். ஓகேவா? ஆறு. பட் இந்த அருன்றதுக்கு வெட்டுதல் அப்படின்றது பொருள். ஸோ ஆப்ஷன் சி, அறுத்தல், வெட்டுதல். அறுத்தல்னும் கரெக்டு தான், ஆனால் அங்கே கட்டுதல் வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? அரு அப்படின்றதுக்கு அறுத்தலும் ஆன்சர் தான், வெட்டுதலும் ஆன்சர் தான். தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓ குறில் இருக்குது, இங்கே ஓ நெடில் இருக்குது. ஊ குறில், நெடில், குறில், நெடில். ஸோ இது வந்து உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் இருக்குது, அப்போ அது தவறு. முதல் எழுத்தை பாருங்கள், குறில் நெடிலில். இங்கே படலை, பாடலை அப்படின்னு இருக்கு. படலைனா மாலை, பாடலை அப்படின்றது மிடற்கு பாடல். அதெல்லாம் புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். தொடு, தோடு. தொடுனா தொடுதல், டச் பண்ணுறதா. தோடு அப்படின்னா அணிகலன். தோடு அப்படின்னா அணிகலன், ஈஸியான ஒன்று. அடுத்து பாரி, வள்ளல், கடையெழு வள்ளல்களுள் ஒருவர். பரினா குதிரை. பரினா குதிரை. அரினா சிங்கம். கரினா யானை. ஓகேவா? யானை. அடுத்து இந்த அலி திரும்ப கேட்குறாங்க. ஓகேவா? அலினா அழித்தல், நீக்குதல். ரெண்டு பொருள் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 2, 3, 4 பொருள் இருக்கும், அதிகபட்சம் 4 பொருள். இங்கே வந்து ஆலினா கடல், மோதிரம், தேர் சக்கரம், சக்கரம் அதெல்லாம் இருக்கும். 3 பொருள் இருக்கும் ஆலிக்கு. அடுத்தது இதில் என்னது? இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. குரில், காணா, காவண்ணா, சு, வா. இது வந்து வேறு வேறு வார்த்தையாக இருக்குது. முதல் எழுத்தை பாருங்கள், போதுமானது. அடுத்து கண்ணா விழி, கண் விழி. கான்னா பார். இதுவே இந்த 2 சொல்லி கான் அப்படின்னா காடு. ஓகேவா? காடு. கான்னா காட்சியும் வரலாம், பட் இங்கே இந்த விழி தப்பு, இந்த விழி தான் வரும். பார்வை, விழி, விழி. இது பார் வரலாம், இல்லைன்னா காட்சி. கான்னா காட்சியும் வரலாம். 2 சொல்லி கான்னா காடு. அடுத்தது கீரி. கிரிவலம் சொல்கிறோம், மலையை சுற்றி வருவது, மலை. வளம்னா சுற்றுதல், கிரினா மலை. கிரிவலம் அப்படின்றது மலையை சுற்றுதல், மலை. இந்த கீரின்றது விலங்கு, ஒரு வகை விலங்கு. அடுத்து சிலைனா சிற்பம். சீலைனா புடவை, துணி. ரெண்டுமே வரலாம். புடவை அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே துணி அப்படின்றது இருக்குது. செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினே வந்து தெளிவாக இருக்குது. யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்கள் எத்தனைனா 3 தான்.
எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து 30 வகைப்படும், சார்பு எழுத்து 10 வகைப்படும். படிச்சிருப்போம் நம்ம. பட் இந்த கொஸ்டின் ரொம்ப தெளிவாக இருக்குது. யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவைனே? குறில் நெடில் ஒற்று. குறில் நெடில் ஒற்று. அடுத்தது வளி வாளி. வளினா காற்று, வாளினா பாத்திரம். ஓகே, வாளினா என்னது? பாத்திரம். அடுத்து இங்கேயும் அதே கதை தான். தரம், தகுதி. என்ன தரம் இருக்குது கேட்குறாங்கல்ல, என்ன தகுதி இருக்குது? இந்த தாரம் மனைவி. தரம் தாரம். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த முதல் வார்த்தை தான். கோக்குரில் நெடில் வி வி பே பே. இங்கே பா இருக்கு, இங்கே என்ன இருக்கு? பா இருக்கு. என்னது கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. ஓ, அடுத்த வார்த்தை தப்பாக இருக்குது. இது வந்து மயங்கொலி பிழை அடிப்படையில் 2 சுழி நீ, இங்கே 3 சுழி நீ இருக்குது. இங்கே என்ன இருந்திருக்கணும்? 2 சுழி நீ இருந்திருக்கணும். ஓகேவா? சரியானதாக இருக்கணும் அப்படின்னா பனி பானின்னு 2 சுழி நீ தான் இருந்திருக்கணும். இது அப்படி மாற்றிருக்கு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். எல்லா வார்த்தையும் ஒன்று போல் இருக்குது, இங்கே மட்டும் இதில் தப்பாக இருக்குது. அடுத்தது டேஸை திரை என்னது? சிலையை சிற்பம். சிலையை திரைச்சீலை மறைப்போம். ஓகே, சிற்பத்தை ஸ்க்ரீன் வச்சு, சீலைனா புடவை இல்லைன்னா துணி அப்படின்னு பொருள் வரும். மறைத்திருக்கிறார்கள். ஓகேவா? இது எல்லாமே முக்கியம். வலை வலை, அலை அலை, கூப்பிடு. இது வந்து என்னது? அழைத்தல். வாங்கன்னு சொல்கிறது, கூப்பிடுறது. இது அலை வந்து அலைந்து திரிதல். அளக்களிக்கிறது, அலைஞ்சு திரிகிறது. இதில் மயங்கொலி பிழையில் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே கொல் கோல். நான் ஆல்ரெடி சொன்னேன். கொல்னா தருதல் அப்படின்னு பார்த்தோமா? கோல்னா 9 வகை கோல் அல்லது புறம் கூறுதல், விண்மீன் அப்படின்னு பொருள் வரும். திரும்பவும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் ஆப்ஷன் பொருள் என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றி வச்சுருக்காங்க. கொஸ்டின் அதே தான், ஆப்ஷன் எப்படி இருக்குது? வேறு வேறு பொருளில் இருக்குது. அடுத்தது வலி வாலி. வலினா துன்பம், வாலினா யார்? இந்திரன் மகன். இந்த வலின்றது என்ன வரும்? லீ மாற்றுவோம். மயங்கொலி கொஸ்டின் தான் இது. லீயை மாற்றலாம். அடுத்தது குறில் நெடில். வலை. வலைனா என்ன வரும்? மீன் வலை. இந்த வாழைன்றது இளம் பெண்ணை குறிக்குது. இளம் பெண்ணை குறிக்குது. இந்த வாழைன்றது ஒரு வகை மீன் வகை. இது வந்து மீன் வலையை குறிக்குது. நெட்டு வலை. இது வந்து இளம் பெண். இந்த வாழைன்றது. அதே மாதிரி இந்த லை வந்துச்சுன்னா மீன் வகையை குறிக்கும். வாழை மீன். இந்த வாழைன்றது நமக்கு தெரியும், அது ஒரு வகை மரம், வாழை மரம். திரும்ப திரும்ப எதிர்பார்க்குற கொஸ்டின் வாழை. அது மாதிரி இந்த கலை, 3 கலை லை இருக்குல்ல, அதுவும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அடுத்தது பணம் பானம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பருமை. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பானகம். பானம்னா இனிப்பும் வரும், இல்லைன்னா பானம்னா குடிக்கும் நீர்னு வரலாம். குடிக்கும் நீர். ஓகேவா? பானம்னா இனிப்பு சுவை கொண்ட ஒரு நீர் தான், அதான் பானகம்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, அடுத்து கண் அப்படின்றது உறுப்பு, நம்மளோட கண். இந்த கான்றது காட்சி. நான் ஆல்ரெடி இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். கான் வந்து ஒரு இடத்துல எப்படி இருந்துச்சு? பார் அப்படின்ற பொருள் இருந்துச்சு. இது வந்து ஒரு சொல் தான், ஆனால் பொருள் நிறையா இருக்குது. ஓகேவா? அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 பொருள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதிகபட்சம். இப்போ இந்த கானுக்கு நான் அதிலே சொன்னேன், இதுக்கு முன்னாடியே சொன்னேன், 2 பொருள் வரும். ஒன்று பார்,
அடுத்தது என்ன வரும்? காட்சி. 2 பொருள் இருக்கு. இந்த கண்ணுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், விழின்னு பார்த்தோம். விழி பார்த்தோம். பட் இங்கே என்ன இருக்குது? உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. பொருளை தான் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. கொஸ்டின் அதே கொஸ்டின் தான். இதுவும் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? கொல், கோல். கொல்னா வாங்குவது, பெறுவது, பெருன்னு இருக்கு. இங்கே கோல்னா விண்மீன் இருக்கு. புறம் கூறுதல், 9 கோள்கள் அப்படின்னு பார்த்தோம். 3 பொருள் பார்த்தோம். இங்கே கல், கல்னா சொல்கிறோம்ல படித்தல், கற்றல், கல்தல், அதான் பொருள். கல்னா படி. இந்த கால் அப்படின்றது நம்மளோட உடல் உறுப்பு. அடுத்து விதி. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான், திரும்ப திரும்ப எக்ஸாமில் வருது. விதினா சட்டம். இது வந்து விதி அப்படின்றது விதித்தலும் வரும். விதித்தல் அப்படின்ற ஒரு பொருளும் வரும். வீதி அப்படின்றது தெரு. அடுத்தது நான் பாடம், நெடில் படிப்பேன். நான் படம் பிடிப்பேன், குறில். அடுத்து கொடுனா கொடுத்தல், கோடுனா நேராக வரைதல். இதுவும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், கொடுத்தல் அப்படின்னு பார்த்தோம். இந்த கோடு நேராக வரைதல் பார்த்ததுதான். மடு பார்த்தோம். மடுனா நீர்நிலைன்னு பார்த்தோம். இங்கே பொய்கைன்னு இருக்கு. மாடுனா என்ன பார்த்தோம்? எருதுன்னு பார்த்தோம். செல்வம்னு பார்த்தோம். பக்கம் அப்படின்ற பொருள் பார்த்தோம். இங்கே செல்வம் அப்படின்றது இருக்கு. அடுத்து இந்த கொடு, கோடு நிறைய இடங்கள்ல கேட்குறாங்க. கொடு, கோடு. கொடு அப்படின்றது தவறான பொருள் தரும் வாக்கியமா? கொடு, தரை, தரையில் கோடு. ஓகே, நேராக வரைதல். கோடுனா நேராக வரைதல், தரையில் கோடு அப்படின்றது சரிதான். அடுத்தது 2வது ஆப்ஷன் பாருங்க. சஞ்சனாவுக்கு பழம் கொடு. இதுவும் கரெக்டு தான், கொடுக்கிறது. இங்கே பெண் சிலை கொண்டு கோடிடு, கோடு, ரைட்டு. பெண் சிலை கொண்டு அதான் கோடு போடுறதான், நேராக வரைதல் தான். இங்கே வந்து தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு இருக்கு. புத்தகம் கொடுன்னு இருந்திருக்கணும். இது தவறு. புத்தகம் கோடுன்னு வராதுல, ஸோ இதுதான் தவறு. அடுத்தது பொலி, போலி. பொலினா அழகு. பொலினா புலம்னாலும் அழகு தான், பொலி அப்படின்னாலும் அழகு தான். இந்த போலி அப்படின்றது நடிப்பு, சாயல், போலி. பேரு, பேரு. ஓகே, இந்த ரூ வந்திருக்கு. இல்லைன்னா சிறப்புன்ற பொருளும் வரும். இந்த ரூக்கு வந்து பெயர் தான் வரும். பெருனா பெரிய, இந்த பேருக்கு வந்து பெயர். கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். இதுவே இந்த பேருன்னு இருந்துச்சுன்னா பேரு பெற்றவர், சிறப்பு பெற்றவர்னு பொருள் போட்டிருப்போம். ரூ வந்து இந்த ரூ இருக்குது. அப்போ பெயர் தான். இதுக்கு பெரிய. கொஞ்சம் கவனமாக போடணும், ஓகேவா? இந்த சிலபஸ் வந்து ஈஸியான சிலபஸ். ஆனால் நம்ம ஆன்சர் போடும்போது ஒவ்வொரு கொஸ்டினையுமே ரொம்ப கவனமாக போடுங்க. ஓகே, வெள்ளம் அப்படின்னா இனிப்பு. இந்த வெள்ளம்ன்றது தண்ணி. வெள்ளம் வருதுல, ஓடும் நீர். அடுத்தது மண். மண்ணா தலைவன். இது முக்கியமான ஒன்று, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மண்ணா தலைவனும் வரலாம், அரசனுமே வரலாம். ஆனால் இந்த மான் அப்படின்றது ஒரு வகையான விலங்கு தான் வரும், ஓகேவா? மண் அப்படின்றது தலைவன். அடுத்து பழம், பாலம். பலம் கொண்டவர், வலிமை. பாலம்னா ஆற்று பாலம், பிரிட்ஜ். தொடு, தொடுதல். தோடு அப்படின்றது காதணி. ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க, தொடு. அடுத்தது பாருங்க, விலைனா இதெல்லாம் மயங்கொழி பிள்ளையில முக்கியமான ஒன்று, இந்த விலை அப்படின்றதெல்லாம், ஓகேவா? உண்டாக்குதல்னு பொருள் வரும். ஸோ இங்கே பார்க்கலாம். இதில் வந்து பணம், பானம். பானம்னா அம்பு, பணம்னா காசு. ஆல்ரெடி ஒரு பானம்ன்றது சொன்னேன், குடிக்கும் நீர் அப்படின்றத மாதிரி சொன்னேன். கொடை, கோடை. கொடைனா ஈகை, வள்ளல் தன்மை. கோடை அப்படின்றது வெயில் காலம், ஈஸி தான். மறினா மறித்தல். மறுத்தல், தடுத்தல், 2 பொருள் வரும். மறித்தல் அப்படின்றது இல்லை இங்கே எங்கேயுமே. தடுத்தல் அப்படின்றதும் வரும். அதே மாதிரி மாறி அப்படின்னா வெவ்வேறு அப்படின்ற பொருளும் தரும். வேற வேற அப்படின்ற பொருள் தான் அது. இதில் வேறுபடுதல் இருக்குது. வெவ்வேறு அல்லது வேறுபடுதல். மறி அப்படின்றது மறித்தல் அல்லது தடுத்தல்.
அடுத்தது பாருங்க வரம். வரம் வாரம். வரம்னா வரம் கிடைக்கிறது, வாரம்னா அது கிழமை. ஓகே. கல், இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சரியான தொடரை தேர்ந்தெடு. கல் விழுந்து காலில் காயமானது. அந்த பொருள் மாறாமல் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், எந்த ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குன்னு செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் 7 இருக்குது. இந்த விடு வீடை பாருங்கள் எத்தனை இடத்துல கேட்குறாங்கன்னு. இந்த கொல்லும் அப்படி தான் கேட்குறாங்க. குறில் கொல் அதுவும் அது மாதிரி கோடு கொடு அதுவும் கேட்குறாங்க. அதே போல் இதுவும் கேட்குறாங்க. விடு வீடு. அறிக்கை விடுத்தல் மர வீடு. வீடு இதுக்கு முன்னாடி வீதி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடு பார்க்கல, வீதி பார்த்தோம். விதி விதித்தல் வீதி தெரு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து விடு வீடு. அடுத்து சிலை. சிலை என்ன கொடுத்துருக்காங்க, சிலை சீலைன்றது கரெக்டாக இருக்குது. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, திரும்பவும் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இந்த கொஸ்டின் இவங்க வந்து ரிப்பீட் பண்ணல, எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம போடும்போது அந்த பொருள் மாறாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். அன்பை கொடு, அன்பை கொடு, கோடு போடாதே. ஆப்ஷன் ஏ. அடுத்தது மனம், உள்ளம். இந்த மானம் அப்படின்றது, இந்த மானம் பெருமை கேடு. மானம் போதும்னு சொல்கிறாங்கல்ல, மானம் பெருமை கேடு. இந்த மனம் அப்படின்றது மனசு, உள்ளம். வலி ஆல்ரெடி பார்த்தோம், வலி பார்த்தோம். வாழை வலி அதெல்லாம் முக்கியம். காற்று, அந்த வாளி அப்படின்றது வாளி தூக்குறது. கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். மரீனா மறித்தல் இறத்தல். மரீனா இறத்தல். ஆக்சுவலாக மரீனா மறித்தல் வராது, அதுக்கு அந்த பெரிய எரி வரும். சரி, மரீனா இறத்தல் தான், இதுக்கு ஒரு பொருள் தான். மரீனா இறத்தல். மாறினா மலை, இது ஈஸி. இப்படி இந்த மரி அப்படின்றது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இறத்தல் பாருங்கள் எந்த ரா வருதுன்னு பாருங்கள். இந்த இறத்தல் வேற, இந்த இறத்தல்ன்றது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்க இறத்தல் வந்து பிச்சை எடுக்கிறது, இறத்தல் கேட்குறது ஏதாவது தானமாக. இந்த இறத்தல் நமக்கு தெரியும். ஓகேவா. அடுத்து மடு மாட திரும்ப கேட்டிருக்காங்களா. மடு அப்படின்றது கழனி அருகே இருந்த மடுவில். நல்ல கொஸ்டின். கழனி அப்போ என்ன பொருள், பொருள் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். வயலின் அருகே இருந்த நீர்நிலையில் மாடுகள் நீர் பருகின. இந்த மடு அப்படின்றது நீர்நிலையை தான் குறிக்குது. கழனினா வயல் அருகே இருந்த நீர்நிலை, அங்கே மாடுகள் நீர் பருகினர். ஓகே. அடுத்து என்ன இருக்கு, வனம் காடு. கான் அப்படின்ருக்கு, காடுன்றதாலும் கரெக்டு தான். வானம்னா மேலே, விசும்பு. இந்த மலைனா உச்சி, மலை உச்சி சிகரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாலை காலை, மாலை ஒரு பொழுது, சிறு பொழுது. அடுத்து இந்த இதுதான். ஈனா ஈயன்னா, அடுத்தது ஊனா ஊவன்னா, ஆனா இங்கே ஏ நெடியில் வந்துருக்குன்னா ஐ வந்துருச்சு. சிறு சிறுமைன்னு பார்த்தோம். சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் பாய்வதில் புலியை மிஞ்ச முடியாது. சிறுனா சிறுமை அப்படின்ற பொருளே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. சீருனா பாய்வது, சீறுவதில். பொருள் மாறாமல் போடணும். ஓகே. அடுத்தது என்னது, லகரம். இது கொஞ்சம் 3 எழுத்து இருக்கும், 3க்குமே படித்து வச்சுக்கணும். இது ஆல்ரெடி கேட்டது, சமீபத்தில் 24ல் கேட்டதான். வியாழம். அடுத்தது லா. ஃபஸ்ட்டு சிறப்பு லா இருக்குது. அப்படின்னா பாம்பு, இதுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னா புலி அப்படின்ற பொருள் வருது. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்குவோம். அடுத்தடுத்து எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெளி என்ன வருது அப்படின்னா பழி. வெள்ளி அப்படின்னா சிற்றலம்.
வெள்ளி அப்படின்றது அறியாமை, வெளினா ஆகாயம். ஓகேவா? எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டுக்கு பழி, ரெண்டாவதுக்கு சிற்றலம், அடுத்தது வெள்ளி அப்படின்றது கிழமைன்லாம் ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. அறிவின்மை, வெளி அப்படின்றது ஆகாயம். அடுத்தது மாலா பள்ளத்தில் விழுந்தாள், பதற்றத்தில் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பள்ளத்தில். அடுத்தது குளவி, இது வந்து ஒரு வகையான வண்டு. ஓகேவா? இந்த குளவின்றது குழந்தை, சிறப்புலாதான் குழந்தை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த விலை அப்படின்றது உண்டாக்குதல், இந்த விலைன்றது மதிப்பு, இந்த விலைன்றது விருப்பம். சிறப்புலை வந்து விருப்பம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்க, அலை. ஆமாம், அலைன்றது கடல் அலை குறிக்கலாம், இல்லைன்னா திரை அலை. திரை அலை. ஓகே. இந்த அலை வந்து வரவழைத்தல் அல்லது கூப்பிடுதல். கூப்பிடுதல். இந்த அலை வந்து புற்று. புற்று. வேற என்ன? இந்த அலைக்கு நிறைய பொருள் இருக்கு. புற்று இருக்கு, வேற. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வேற எங்கேயாவது இருக்கும். புற்று அப்படின்றது முக்கியமான ஒரு பொருள் இந்த அலைக்கு. இதில் 3 அலையுமே முக்கியம். ஓகேவா? 3 அலையுமே நமக்கு ரொம்ப முக்கியம். 3 அலைக்குமே ஒரு 3-4 பொருள் இருக்கும். அடுத்து தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அலைனா கூப்பிடுவது. இப்போ தான் சொன்னேன், அழைத்தல், கூப்பிடுதல் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? கரெக்டு தான். இந்த அலை புற்றுன்னு ஒரு பொருள் சொன்னேன், இங்கே ஒரு பொருள் இருக்குது. அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. முக்கியமான ஒன்று துலாவு. இங்கே கலைனா வித்தை அப்படின்னு ஒரு பொருள் வரும், கல்வின்னு ஒரு பொருள் வரும். ஓகேவா? இந்த கலை அப்படின்றது நீக்குதல்னு பொருள் வரலாம். கலைனா தேவையில்லாத ஒன்று, பயிர்களுக்கு இடையே வளர்கிற ஒரு கலை, நீக்குதல். எடுன்னு பொருள் வராது. ஓகேவா? இந்த கலைன்றது மூங்கில், சிறப்புலை மூங்கில். மூங்கில். இந்த கலைனா கல்வி, ரைட்டு தான். வித்தை. ஓகே. அடுத்தது இந்த இலை 3யுமே கொடுத்துட்டாங்க. இலைன்றது தெரியும், இலை. தலைனாலும் இலை தான், இலை தலை. அடுத்து இந்த இலை வந்து இலைத்து போதல். இலை வந்து நூல் இலை. இது என்னது? நூல் இலை. அவ்வளோதான், ஒரு பொருள் தான் இதுக்கு. அடுத்தது தாள்னா நாக்கு. இங்கே தாளாட்டுன்னு இருக்கு, நாக்குன்னு ஒரு பொருள் இருக்கும். தாள்னா நாக்கு. இந்த தாள்னா காகிதம்ன்ற ஒரு பொருள் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காகிதம் அப்படின்றத விட திருவடின்ற ஒரு பொருள் இருக்கும். திருவடி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும், பாதம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். ஓகேவா? இந்த தாளும் இருக்கும். தாள்னா தாழ்பால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். பணிவா இருக்கிறது, தாழ்ந்து இருக்கிறது. பணிவான, பணிவு இல்லை அப்படின்னா தாழ்பால். தாழ்பால். எனக்குமே 2 பொருள் தான் இருக்கு. அடுத்தது புலி, விலங்கு. இந்த புலி பழம் அல்லது சுவை. இந்த புலி, 2வது புலி இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? சுவையும் கொடுக்கலாம். சுவை, பழம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது போரில் பயன்படுத்தியது. போரில் என்ன பயன்படுத்துவாங்க? வாள், ஆயுதம். பூனைக்கு உள்ளது வாள். இதை பாருங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இந்த மனம். இந்த 2 சுழினா 3 சுழினா இருக்கு பாருங்க, எப்பவுமே கேட்பாங்க. ஓகேவா? இது உள்ளம், இது ஸ்மெல், வாசனை. இது வாள்னா வாழுதல், தாள் சொன்னேன். பணிவா இருக்கிறது, தாழ்ந்து இருக்கிறது. இல்லை அப்படின்னா என்ன வரும்னு சொன்னேன்? தாழ்பால். தாழ்பால் வரும். ஓகே. அடுத்தது விலை. இந்த விலைன்றது மதிப்பு. 2வது விலை வந்து உண்டாக்குதல், பெருக்குதல்.
மூணாவது விருப்பம் ஒரு பொருள் தான். இப்போ பாருங்கள், விளைந்த நெல்லை, பொருள் மாறக்கூடாது. அப்போ உண்டாக்குன நெல்லை, விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு, நல்ல மதிப்பிற்கு விற்க விளைந்தார், விற்க விரும்பினார். கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கிறது மாற்றி வேணா அங்கே இருக்கே தவிர பொருள் என்ன பண்ணலை, மாறலை. பொருள் மாறக்கூடாது. இந்த மாதிரி சென்டென்ஸாக இருந்தாவே பொருள் மாறாமல் கரெக்டாக போடணும். இந்த இலை சொன்னேன், இலைனா மெலிந்து போதல், அந்த இலைன்றது மரம், இலை நூல் இலை. அந்த அலை சொன்னேன்னு நினைக்கிறேன், புற்று, புற்றுன்னு ஒரு பொருள் சொன்னா, மதாவ். அதுக்கப்புறம் ஒரு பொருள் பார்த்தோம் ரெண்டாவது. அடுத்து இங்கே ஒரு 2 பொருள் இருக்குது, தயிர், பிசை அப்படின்னு பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படியே நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது அலைனா கடல் அலை, திரை அலை அப்படின்னு சொன்னோம். இந்த அலைனா வரவழைத்தல், கூப்பிடுதல் எல்லாமே பொருள் வரும். இங்கே பாருங்கள், அலைனா கடல் அலை, இதில் அலைனா புற்று, இந்த அலைன்றது கூப்பிடுதல். இது கொஞ்சம் ஈஸியான ஒன்று. அடுத்தது கோல், லாதான். இந்த ஃபஸ்ட்டு கோல் பாருங்கள் அழகு, ரெண்டாவது வளவளப்பு. இந்த கோல் அப்படின்றது இடையூறு. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கோல் அப்படின்றதுக்கு 9 கோள்கள், அப்புறம் புறங்கூறுதல், விண்மீன்லாம் பொருள் பார்த்தோம். இங்கே ஒரு பொருள் வச்சுருக்காங்க பாருங்கள், இடையூறு. இப்போ 4 பொருள் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கா, லாஸ்ட்டாக இருக்கிற இந்த கோல் அப்படின்றதுக்கு 4 பொருள் உள்ளது. அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், இதுக்கு மொத்தம் 4 பொருள். இடையூறு ஒன்று, வேறு என்ன இருக்குது, புறம் கூறுதல், விண்மீன், அடுத்தது 9 கோள்கள் அப்படின்னு பொருள் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், விலைனா சொல்லிட்டேன், ரேட்டு மதிப்பு, இந்த விலை உண்டாக்குதல். விருப்பம்ன்றது எந்த லை வரும், சிறப்பு லை வந்தால் விருப்பம். ஓகேவா? அதை எழுதிடுறேன். விலை அப்படின்றதுக்கு விருப்பம். வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம், நமக்கு தெரிஞ்சதான், ஈஸியானது. போரில் பயன்படுத்தியது வாள். ஓகேவா? இது இளங்கோட வாள். இந்த வாள் வந்து வாளுதல், இது போரில் பயன்படுத்தும் ஆயுதம். கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது. இதுவே வந்து கண்ணன் சுவைத்து சாப்பிட்டான் அப்படின்னா இந்த வெள்ளம் வந்துடும். இது அடித்து சென்றதுன்னு இருக்கு, அப்போ இந்த வெள்ளம் தான் அடித்து சென்றிருக்கும். அடுத்தது இலை, கலை வச்சுருக்கா பாருங்க. இந்த 3 கலையுமே முக்கியம். கலை, ஓகேவா? இந்த கலை இது வந்து இந்த பயிரில் இருக்கிறது, நீக்க வேண்டியது. ஓகே, இலைனா என்னது, செடியின் இலை, இலைத்தலை, இலை மெலிந்து போதல். இலைனா நூல் இலை, இது மூங்கில். அடுத்தது ஒளினா வெளிச்சம், இது வந்து சவுண்டு. இந்த ஒளினா என்னது, சத்தம். இந்த களி தான் நீக்குதல். அப்படியே மாற்றி மாற்றி இருக்கு. ஓகேவா? இது கரெக்டாக இருக்குது. இந்த ஒளின்றது சத்தம் இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து அழிஞ்சு போகிறது, ஒளிஞ்சு போன்னு சொல்கிறோம்ல, ஒளிஞ்சு போ, அந்த ஒளி, ஒளிஞ்சு போதல். இது ஒளின்றது வெளிச்சம். அடுத்தது பாருங்க, உடலின் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. தலை. தலைனா சிரம்ன்ற பொருளும் வரும். சிரம், சிரம்னா தலை, சிரம். இந்த கலை வந்து மூங்கில் மட்டும்தான் வரும், மூங்கில். ஓகேவா? இது வந்து இலைத்தலையில் வரும், இலைத்தலை. ஓகே, அடுத்தது பாருங்க, அறிவு பகுதி, கலை சொன்னேன், வித்தை எல்லாமே இதில் தான் வரும், கலை. அலை, அலை திரும்ப கேட்டிருக்காங்க, புற்று, கடல், கடல் அலை. அடுத்து விலை திரும்ப கேட்குறாங்க, மதிப்பு, உண்டாக்குதல், விருப்பம். புதுசாலாம் எதுவும் வந்துடாது, அதே கொஸ்டின் தான்.
மன உளைச்சல். ஓகேவா, உளைச்சல். இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர், உளைச்சல் அப்படின்றதுக்கு. ஓகேவா, செகண்ட் ஆன்சர் உளைச்சல். மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்கன்னு சொல்கிறோம்ல, அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்தது களி. இந்த லீனா ஃபஸ்ட்டு களிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஒளியா. இந்த களி வந்து கழித்தல், மகிழ்ச்சி. இந்த களி வந்து மைனஸ், கோல்னும் வருது, நீக்குதலும் வரலாம். களி நீக்கு. ஸோ இந்த களிக்கு வந்து ஒளி அப்படின்ற பொருளும் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு தெரிஞ்சதான், கோல் மகிழ்ச்சி. இந்த களிக்கு நீக்கு அப்படின்ற பொருள்லாம் வரும், நீக்கு. அதான் கழித்தல் படிக்கிறோம்ல, நீக்குதல், மைனஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் ஒன் களிக்கு என்ன இருக்குது, ஒளி அப்படின்ற ஆன்சர் இருக்குது. அடுத்தது வெறினா என்னது, வெறினா மனம். வெறினா மனம். கழனினா வயல், அதை வச்சே போட்டுடலாம். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் திகழ்ந்திருந்தனர். உழுனர், உழவர். ஸோ இந்த வெறி அப்படின்றதுக்கு பொருள் மனம், ஸ்மெல். இந்த கழனி அப்படின்னா வயல். அடுத்தது இலைக்கு வேறு பெயர் தலை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இலைத்தலை அப்படின்னு படிப்போம். அடுத்தது மன்னரிடம் இருப்பது, இது தவறானதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தவறானது. மன்னருக்கு வாளா இருக்குது, மன்னர்கிட்ட இருக்கிறது ஆயுதம், வாள். ஓகேவா, குரங்கிடம் இருப்பது வாள் சரி, மன்னரிடம் இருப்பது இது சரி. பறவைக்கு இறகு, இந்த வாள் அப்படின்றது ஆயுதம், கருவி, அது தவறாக இருக்குது. அடுத்தது சூழ். இந்த சூழ் வந்து சுற்று, சூழுதல். ரெண்டாவது சூழ், சுற்றி இருக்கிறது. இது வந்து சூளுரைப்பாங்கல்ல, சபதம் எடுக்கிறது. ஆப்ஷன் ஏ. இலை, மெலிந்து போதல். இது வந்து நூலிலை. அது மாதிரி இந்த உலை ரொம்ப முக்கியம். ஓகேவா, உலை, இந்த லை முக்கியம். இது வந்து இந்த உலை கலன், இல்லைன்னா சமைக்கிறதுக்கு உலை வைக்கிறது, இல்லை அப்படின்னா நெருப்பு எரியும் பாருங்கள், உலை களம், அது வரும் இதுக்கு. இது வந்து உலை அப்படின்றது உழைக்கிறது, உழைத்தல், உழவர்கள் உழைத்தனர், அந்த மாதிரி வேலை பார்க்குறது. இந்த உலைன்றது வலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உலை. அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு உலைன்றதுக்கு வேறு என்ன வரலான்னா பெண் மான் வரலாம். மான் உலைனா மான், உழைத்தல் அப்படின்ற பொருள் வரலாம். ஓகேவா, இந்த லைக்கு வந்து உலை, சமைக்கிறதுக்கு உலை வைக்கிறது, இல்லை அப்படின்னா உலைக்களம், செங்கல் களம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது உலைக்களம். புல் அப்படின்றது அது ஒரு தாவரம், புல், வளர்கிற புல். இந்த புல்லாம் பறவை. குலைனா குண்டலம். இந்த குலைனா திராட்சை குலை, குலையாக இருக்குது, கொத்து. அடுத்து இலை வந்து செடியின் இலை, மரத்தின் இலை. அடுத்து மெலிந்து போதல், அடுத்து நூல் இலை. அலைனா கடல் அலை, அலைனா கூப்பிடுதல், வரவழைத்தல். புதுசாலாம் எங்கேயுமே கொஸ்டின் வரல, அது வந்த கொஸ்டின் தான் திரும்ப வருது. இதெல்லாம் நம்பிக்கையோடு போகலாம், திரும்பவும் அந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. என்னது, வயலில் களை எடுத்தன, அதான் நீக்குதல். எடுத்தனர் இருக்கு பாருங்கள், அந்த களைனாவே நீக்கிறது பொருள். அந்த பயிர்களில் இருக்கிற வேண்டாத செடி, களை. ஓகே, அலைனா புற்று. இந்த களைனா சொன்னேன், நீக்குதல் அப்படின்னு சொன்னேன். தலைனா என்னது, தலைனா விலங்கா. ஓகே, விலங்கு. இந்த இலை, இலைத்தல், மெலிந்து போதல். அடுத்து வாழைனா ஒரு வகை மீன், வாழை மீன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த வாழைன்றது எதுக்கு வருது, மரம், வாழை மரம். விலைனா உண்டாக்குதல், இந்த விலைனா விருப்பம். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். ஓகே, ஒளி வேறுபாடு. செகண்ட் ஒன் ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. இல்லு, எந்த இல்லு வரும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வழி. இந்த ஃபஸ்ட்டு வழி வந்து காற்று, ரெண்டாவது வழி வந்து நடந்து போகிறது, பாதை. நெறிப்படுத்துதல்னால் வழிப்படுத்துதல், போகிறதுக்கு சொல்கிறது. வேறு இதில் எந்த வழி இருக்குது, அந்த இது வந்து துன்பம். இந்த வழினா துன்பம், நமக்கு வலிக்குதுல, வலி ஏற்படுதல, அதுதான் துன்பம்.
அடுத்து இந்த வாழை இளம் பெண், இந்த வாழை மர வகை, இது மீன். முக்கியமான ஒன்று. இதுவே இந்த வலைனா மீன் பிடிக்கிற வலை. இதுவே இந்த வாழை அப்படின்னா அது ஒரு வகையான மீன் வகை, வகையான மீன் வகை. அடுத்தது உலை. உலை உழைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? சேருன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உலைனா என்ன பொருள் வருது? சேரு. ஃபஸ்ட்டு உலைக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு உலைக்கு வந்து உழைப்பு அப்படின்ற பொருள் இருக்குது. ஓகேவா? 3 உலையுமே சொல்லியிருப்பேன். உலை, உலை கலன்னு சொல்லியிருப்பேன் இதை. ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த உலை என்ன பண்ணலாம்? சாப்பிட்றதுக்கு உலை வைக்கிறது, சமையல் செய்கிறது. இந்த உலைனா உழைப்பு தான், வேலை. உழைப்பு வேலை. இந்த உலைனா 2 பொருள் இருக்குது. ஒன்று சேரு, பிடரி மயிர். இதுவும் பொருள் தான். இந்த உலைக்கு 2 பொருள் தான் இருக்குது. 2 பொருளும் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒரு பொருள் பார்த்தோம். இந்த உலைன்றதுக்கு 2 பொருள். செகண்ட் ஒன் ஆன்சர்.